ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 9th சாப்டர் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அதில் இல்லஸ்ட்ரேஷன் 10th அண்ட் 11th சம்மை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். The following errors were located after the preparation of the trial balance. Assume that there exists a suspense account. Rectify them. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சம்மில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்கிறத அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி டோட்டலாக 5 டிரான்சாக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று, சேல் ஆஃப் கூட்ஸ் ஆன் கிரெடிட் டு அருண் ஃபார் 152 போஸ்டட் டு ஹிஸ் அக்கௌண்ட் ஹேஸ் 125. இப்போது அருண் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் தானே வரும். அதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 152 ருபீஸ்க்கு பதிலாக 125 ராங் என்ட்ரி மேட் பண்ணியிருக்காங்க. மிஸ்டேக்ஸ் அமௌண்ட்டு மிஸ்டேக்காக இருக்குது. அப்போது அந்த இடத்துல எப்படி நம்ம ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸை உங்களுக்கு நோட்ஸில் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்றதில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வாங்க, சைடில் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இன் கொஸ்டின் இட் செல்ஃப் அசியூம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிவன். அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. செகண்ட் பாயிண்டில் இஃப் அண்டர் கேஸ்ட் சேம் சைடு டு பி என்டர்ட். இப்போ கம்மியாக, இப்போ 100 ருபீஸ்க்கு பதிலாக 80 ருபீஸோ 50 ருபீஸோ அந்த மாதிரி அண்டர் கேஸ்ட்டு கம்மியான அமௌண்ட் இருந்தால் சேம் சைடு, இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எங்கே இருக்கும் டெபிட்லனா டெபிட் சைடே போட்டுட்டு அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு எடுத்து எழுதணும். இஃப் ஓவர் கேஸ்ட், தேர்ட் பாயிண்டில் ஓவர் கேஸ்ட்னா அதிக அமௌண்ட்டு, அதர் சைடு டு பி என்டர்ட். இப்போ டெபிட்னா தட் இஸ் டெபிட் சைடு இருக்குன்னா அதோட ஒரிஜினல் சைடு கிரெடிட் சைடு மாற்றணும். இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டு ஒரிஜினலாக கிரெடிட்டில் தானே இருக்கும். அதே ஓவர் கேஸ்ட்டுன்ற சுச்சுவேஷனில் டெபிட் பார்க்கணும். கிரெடிட்டாக இருக்கிறது டெபிட் ஆகணும், டெபிட்டில் இருக்கிறது கிரெடிட் ஆகணும். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸில் ஒமிஷன் மீன்ஸ் த சேம் ஒரிஜினல் சைடு என்டர். இப்போது என்ட்ரியே போடல, போஸ்டிங்கே கொடுக்கலனாலும் அந்த சேம் சைடு நீங்கள் என்டர் போட்டுடலாம். தென் வேறு என்ன எரர்ஸ் வரதுக்கு சான்ஸ்னால், கேரிட் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டோட்டல் மிஸ்டேக்கு இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எடுத்து எழுதும்போதும் அண்டர் கேஸ்ட்டாக ஓவர் கேஸ்ட்டான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எந்த சைடோ, டெபிட்னா டெபிட்டு, கிரெடிட்னா கிரெடிட் சைடு போடணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரியில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ சேல் ஆஃப் கூட்ஸ் ஆன் கிரெடிட் டு அருண் 152க்கு பதிலாக 125 போட்டாங்க. அப்போ அண்டர் கேஸ்ட் ஆகிருக்கு. ஏல பாருங்கள், அருண் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா அருண் அண்டர் கேஸ்ட், இது 150க்கு பதிலாக 125 போட்டாங்க. ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 27 ருபீஸ். ஸோ சேம் டெபிட் சைட் டு பி என்டர்ட். அருண் அக்கௌண்ட் தான் டெபிட்டில் வரும். ஸோ அருண் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிவிட்டு அதுக்கு அதர் சைடு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும், அசியூம் பண்ணிக்கணும்னு சொன்னதுனால நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருக்கோம். தென் பியில் bought goods from Lakshmi on credit for 550. Credited to her account as 505. 550 தான் போடணும் பர்ச்சேஸ் டு லக்ஷ்மியில். ஆனால் 505 போட்டாங்க, கம்மியாக இருக்குது. இதுவும் அண்டர் கேஸ்ட். அப்போ எப்படி ட்ரீட் பண்ணுறது? இதை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ண சொல்கிறதுனால சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லக்ஷ்மி அக்கௌண்ட். லக்ஷ்மி அக்கௌண்ட் ஏன் கிரெடிட்லேயே, கிரெடிட் சைடே தான், ஏன்னா பர்ச்சேஸ் டு லக்ஷ்மின்னு வருது. அதனால் சேம் சைடு லக்ஷ்மி அக்கௌண்ட் போட்டு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 550லேருந்து 505 போச்சுன்னா 45. ஸோ அந்த 45 ருபீஸை என்டர் பண்ணிடணும். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லக்ஷ்மி அக்கௌண்ட் 45. அண்டர் கேஸ்ட் அமௌண்ட், ஸோ டெபிட்டட் த சேம் சைடு. தென் தேர்ட் பாருங்கள், purchase of furniture from Abhirupa for 404 on credit was debited to furniture account as 440. இங்கே 404 இருக்கணும், ஆனால் 440 ஓவர் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். பர்ச்சேஸ் டு அபிரூபா வரும், ஆனால் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ண சொன்னதுனால ஓவர் கேஸ்ட்னாலே நான் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கேன், அதர் சைடு டு பி. அப்போ அதர் சைடுனா என்னது? அது டெபிட்டில் இருக்கிறத கிரெடிட்டாக மாற்றணும். இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர்னால் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு அபிரூபான்னு வரணும், அதை கிரெடிட்டில் போட்டணும் ஃபர்னிச்சரை. டெபிட்டில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 36.
ஓவர்காஸ்ட் ஸோ அதர் சைடு கிரெடிட்டட், டெபிட்டில் இருக்கிறத கிரெடிட்டாக போட்டோம். தென் டியில் பாருங்கள், பர்ச்சேஸ்டு மெஷினரி ஃபார் கேஷ் 200 was not posted to machinery account. மெஷினரி அக்கௌண்ட் வாங்கியிருக்காங்க கேஷ் கொடுத்து, மெஷினரி வாங்கியிருக்காங்க கேஷ் கொடுத்து 200, அது வந்து நாட் போஸ்டட்னு சொல்லியிருக்காங்க. ஒமிஷன் மெஷினரி அக்கௌண்ட்டில் 200 வந்து என்ட்ரே பண்ணல. ஒமிஷனுக்கும் சேம் சைடு தான் வரும். மெஷினரி 200 to suspense account 200, omission rectified. Then ஈல பாருங்க, the total of purchase book 89 was carried forward as 98. total purchase எவ்வளோ இருக்குது 89, ஆனால் அவங்க என்டர் பண்ணது 98, ஓவர்காஸ்ட் ஸோ அதர் சைடு. பர்ச்சேஸ் எப்பவுமே டெபிட் சைடு தானே வரும், ஆனால் கிரெடிட் சைடு போட்டுடணும். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஹவு மச் 98லேருந்து 89 போச்சுன்னா 9 rupees இஸ் த ஆன்சர். ஓவர்காஸ்ட் ஸோ அதர் சைடு கிரெடிட்டட் அப்படின்றத இங்கே ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸில் கொடுத்துடணும். இப்போ பாருங்கள் ஆன்சரில் சொல்யூஷன் ஃபஸ்ட் என்ட்ரி சேல் ஆஃப் கூட்ஸ் ஆன் கிரெடிட் டு அருண் 150லேருந்து 125 போச்சுன்னா 27. அருண் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ராங் அமௌண்ட் போஸ்டட் டு அருண் அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. ராங் அமௌண்ட்டுன்னா அவங்களுக்கு வந்து 27 rupees வந்து அண்டர் கேஸ்டில் போட்டிருக்காங்க. அதனால் அதை நம்ம அதோட டிஃப்ரென்ஸை மட்டும் எடுத்து எழுதுகிறோம். அருண் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 27. தென் பியில் பாட் கூட்ஸ் ஃப்ரம் லக்ஷ்மி ஆன் கிரெடிட் 550 வரணும், ஆனால் 505 அதுவும் அண்டர் கேஸ்ட். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லக்ஷ்மி அக்கௌண்ட் ஷார்ட் கிரெடிட் டு லக்ஷ்மி அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு 45 rupees. ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். சியில் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஃப்ரம் அபிரூபா 404 பதிலாக 440. இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் எக்ஸஸ் டெபிட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு 36 எக்ஸஸாக இருக்குது. 36 வந்து 404 பதிலாக 440 இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை இங்கே ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸில் போட்டுடணும். தென் பர்ச்சேஸ்டு மெஷினரி ஃபார் கேஷ் வந்து என்ட்ரியே ஆகலை, போஸ்டிங்கே கொடுக்கல. ஸோ மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஒமிஷன் டு டெபிட் மெஷினரி அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு 200 அப்ளை பண்ணிட்டோம். தென் டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் புக் 89 தான் இருக்கணும், ஆனால் கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது 98 ஆயிடுச்சு. ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் கேரி ஃபார்வர்ட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. எவ்வளோ எக்ஸஸ் அமௌண்ட்டு 9 rupees. யூஸ்வலாக பர்ச்சேஸ் வந்து டெபிட் சைடு தானே இருக்கணும், ஆனால் அங்கே இப்போது ஓவர் கேஸ்ட்டு, அதனால் நம்ம அதை கிரெடிட் பண்ணிவிட்டு அதோட பேர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டுருணும். இந்த சம்மில் அவங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ண சொன்னதுனால அப்புறம் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 9 rupees இங்கே என்ட்ரி போட்டுருணும். ஓகே, இப்போ 11th சம் பார்க்கலாம். The following errors were located after the preparation of trial balance. Assume that there exists a suspense account. இதில் suspense account இருக்கிறதா நம்மளை assume பண்ண சொல்லியிருக்காங்க. Past journal entries to rectify them. இப்போ ஃபஸ்ட்டு என்னது, the total of purchase book was undercast by 100. ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு என்ன நோட்ஸு அண்டர்காஸ்ட். ஸோ பர்ச்சேஸ் புக்கு யூஸ்வலாக டெபிட் தான், அதனால் டெபிட்டட். ஸோ சேம் சைடு டு பி என்டர்ட். அதனால தான் உங்களுக்கு ஆன்சர்லேயே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் வரணும். அது நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு வந்து அசியூம் பண்ண சொன்னதுனால சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுறோம் 100 rupees. அண்டர்காஸ்டிங் ஆஃப் பர்ச்சேஸ் புக் ரெக்டிஃபைடு, அண்டர்காஸ்டிங்கில் இருக்குது அது ரெக்டிஃபைடு. டி பாயிண்டில் the total of the discount column on the debit side of cash book 575 not posted. போஸ்டிங்கே கொடுக்கல, அப்போது டிஸ்கவுண்ட் அலௌடு அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 575. ஒமிஷன் டு போஸ்ட் த டோட்டல் ஆஃப் டிஸ்கவுண்ட் அலௌட் நவ் ரெக்டிஃபைடு. நோட்ஸ் என்ன சொல்லுவாங்க, டிஸ்கவுண்ட் அலௌடு நாட் என்டர்டு, ஒமிஷன் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணோம், டெபிட் பண்ணுறோம். அதுவும் வந்து அண்டர்காஸ்ட், அதாவது என்ட்ரியே போடல, அதனால் சேம் சைடு. தென் சியில் த டோட்டல் ஆஃப் 1 page of சேல்ஸ் புக் 5975 carried forward to the next page as 5795. ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது,
இப்போது சேல்ஸ் புக்கில் அண்டர் கேஸ்டாக இருக்கா 595 500 ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் 180 அண்டர் கேஸ்ட். ஸோ சேம் சைடு சேல்ஸ் கிரெடிட்டர் சேல்ஸ் புக்கு தானே, அதனால் இப்போ வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் லெஸ்ஸர் அமௌண்ட் கேரிட் ஃபார்வர்ட் இன் த சேல்ஸ் புக் ரெக்டிஃபைடு 180. Salaries 1800 were posted as 18,000 எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ போட்டுட்ருக்காங்க. அப்போ அது வந்து ஓவர் காஸ்ட் ராங்லி 18,000 என்டர் ஓவர் காஸ்ட். ஸோ அதர் சைடு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 18,000 1800 போச்சுன்னா 16,200 அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேலரிஸ் அக்கௌண்ட் 16,200 எக்ஸஸ் அமௌண்ட் posted to the salaries account rectified. salaries வந்து யூஸ்வலாக டெபிட் சைடு தானே வரும், ஆனால் இங்கே எக்ஸஸ் அமௌண்ட்னா அதர் சைடு என்ட்ரி போடணும், அதனால தான் அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். டெபிட்டில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். லாஸ்ட் பாயிண்ட் என்னது, பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் முகிலன் ஃபார் 150 have been posted to his account 1500. இதுவும் ஓவர் கேஸ்ட் தான். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு முகிலன் வரும், அதில் அவரோட முகிலன் அக்கௌண்ட்டில் 1350 ஓவர் கேஸ்ட் ஆகிருக்கு. முகிலன் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் போஸ்டட் டு முகிலன் அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. எவ்வளவு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு 1350 எக்ஸஸாக இருக்கிறதுனால ஆக்சுவலாக என்ன ஜேர்னல் வரும் இங்கே, பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் முகிலன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு முகிலன் கிரெடிட் தானே வரும், ஆனால் இந்த இடத்துல போயிட்டு நம்ம டெபிட் பண்ணிட்டோம். ஏன்னா எக்ஸஸ் ஓவர் காஸ்ட், அதை தான் இங்கே நோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஓவர் காஸ்ட் அதர் சைடு டெபிட்டட் முகிலன் அக்கௌண்ட் 1350. 1500லேருந்து 150 போயிடுச்சுன்னா பேலன்ஸு 1350. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது அதோட B பாயிண்ட்ல rectification of two-sided errors after preparing the trial balance. At this stage, every two-sided error is rectified by passing a rectifying journal entry by debiting one of the accounts affected and crediting the other account. இப்போ வந்து ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது டெபிட்டிங் ஒன் சைடு அக்கௌண்ட்டு அப்புறம் கிரெடிட்டிங் த அதர் சைடு அக்கௌண்ட்னா அட் தி ஸ்டேஜ் டூ சைடட் எரர் இஸ் ரெக்டிஃபைட். ரெண்டு சைடு எரருமே ரெக்டிஃபிகேஷன் ஆகுது. அஸ் தீஸ் எரர்ஸ் டூ நாட் காஸ் டிஃபரன்ஸ் இன் ட்ரையல் பேலன்ஸ். இந்த மாதிரி எரர்ஸ்லாம் ட்ரையல் பேலன்ஸை எந்த எஃபெக்டும் ஆகாது. த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இஸ் நாட் யூஸ்ட் இன் த ரெக்டிஃபையிங் ஜேர்னல் என்ட்ரிஸ். தேர்ஃபோர் ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ் பாஸ்ட் ஃபார் ரெக்டிஃபைங் டூ சைடட் எரர்ஸ் before preparation of trial balance and after preparation of trial balance are the same. முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணும்போது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போட்டாலும் சரி, ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் போட்டாலும் சரி, ரெண்டுமே சேம் தான் சொல்கிறாங்க, சேம் எஃபெக்ட் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.